ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இலைய கட் பண்ணி போட்டால் செடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வளராதுங்க. ஸோ எனக்கு தெரியலன்னு சொன்னாங்களா, இல்லை அவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. பட் இது வந்து நான் சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இந்த இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க கமெண்ட் பண்ணதுனால அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் எல்லா லீஃபையும் காட்டிட்டு வரேன். இந்த பாருங்கள், சீடே இல்லை. எல்லா லீஃபும் வெறும் லீஃப் மட்டும் தான் தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலை மட்டும்தான் தெரியுது. இதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கான வீடியோ. பட்டு இன்னொரு முறை வந்து சொல்லிடலாம். ஏன்னா லீஃப் கட் பண்ணி போட்டால் வளர்ந்துரும்னு நினச்சிட்றாங்க. பாருங்கள், இந்த லீஃபில் வந்து இருக்குது இல்லைங்களா, இந்த லீஃப்லலாம் கொஞ்சம் கூட அதுக்கான சீடு இல்லவே இல்லை. எல்லா லீஃப்ல இருந்தும் நமக்கு வந்து செடி கிடைக்காது. பாருங்கள், இந்த லீஃப் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து ஃபிங்கர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுதுல்ல, இந்த இடத்துல வந்து சீட் ஃபார்ம் ஆகும். இது வந்து 100% வந்து நல்ல மெச்சூர்டாக வரும்னு சொல்ல முடியாது. அது வந்து செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணி போட முடியும். எல்லா லீஃபையும் கட் பண்ணி போட்டால் வேஸ்ட்டு. இந்த லீஃப் எல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு முத்தின லீஃப் இருக்குது. இதில் கூட சீடு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து நல்ல ஒரு மெச்சூர்டு சீட் கிடையாது. இங்கே ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இதுலேயும் அப்படி தான். அதனால் லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட் அப்படின்னா எல்லா லீஃபையும் நம்ம கட் பண்ணி போட்டால் செடி வளரும் அப்படின்றது இல்லைங்க. கண்டிப்பாக வந்து அதில் சீடு இருக்கணும். இந்த லீஃப் வந்து நல்லா பார்க்கும்போதே தெரியும் அது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும் அப்படின்ற லீஃபை நாங்கள் கட் பண்ணி போடுவோம். அடுத்து இன்னொரு லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட்டும் இருக்குது, இன்னசென்ஸும் ஒயிட்டு வித் டிப்பில் வந்து பிங்காக மாறும். இதுவும் சிங்கிள் பிளான்ட்டாக தான் இருக்குது. இன்னமும் எனக்கு வந்து பிளான்ட் கிடைக்கல, எக்ஸ்ட்ரா லீஃபில் வந்து சீட் கிடைக்கல. பாருங்கள், இது சீடுக்கு வந்து இருக்குது, ஆனால் இது வந்து அந்த க்ரோத் டிப் இல்லை இந்த சீடில். அது வந்து கட் பண்ணி போட்டாலும் வளராது. அப்புறம் ஸ்னெயில் வந்து நிறைய இருக்குது. ஸ்னெயிலுக்கு நிறைய சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது காப்பர் சல்பேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம இதில் போட்டோம்னா ஸ்னெயில் எல்லாம் செத்துடும். பட் இருந்தாலும் செடியும் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும். அதனால் நான் நிறைய வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ப்ராப்பராக காப்பர் சல்பேட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியை மாற்றிக்கணும். அது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.